வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துட்டு இருக்கோங்க. அதாவது நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முன்னத்த நாளே ஜாதக பலன்களை கூறக்கூடிய அமைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6/12/2025 பிறக்கக்கூடிய ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய அமைப்பு. இது காலையில் 6 மணிக்கு மேலேயே நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். இது நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. முதல்ல கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரமும் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அமைப்புங்க. நாளைக்கு திதியும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா இது சிவனோட நட்சத்திரத்தோட சேர்ந்ததுங்க. அதுவும் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே இரட்டைத்தன்மை அதிகமாக இருக்கும். அவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிற கணக்கு தான். சனிக்கிழமை குழந்தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. எதுவும் கொஞ்சம் ஸ்லோவாகவே செய்யக்கூடிய அமைப்பை இது கொடுக்கலாம். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரனாவே ஆளுமை திறன் எப்பயுமே அதிகமாக இருக்கும். என்றைக்குமே அவங்க முன்னிலைப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எடுத்த உடனே தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ராகு தசை ஓடக்கூடிய அமைப்பு. இந்த ராகு தசை ஓடுதுன்னா ராகுக்கு எது தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தாய் தந்தைக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனைகளையோ பிரிவுகளையோ மனஸ்தாபங்களையோ கொஞ்சம் ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் காலம் தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலையோ இல்லை தந்தை பார்த்திங்கன்னா ஊர் விட்டு தேசம் விட்டு பஞ்சம் பிழைக்கக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தலாம். இல்லைன்னா நீங்கள் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் குழந்தையோட ஜாதகம் கொஞ்சம் கொடுக்கும். வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கலாம். தானக்கு யாரோ செய்வன வஸ்டானுகளோ பில்லி சுனி வஸ்டானுகளோங்கிற எண்ணத்தையும் இது மேலவங்க செய்யும் அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா ராகுவே தோஷம் இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை எடுக்காமல் இருக்கிறதா சிறப்பு. சரிங்களா? அப்போனா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிறதும் வேணும். எந்த லக்னம் அப்படிங்கிறது வேணும். ஒன்று பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கடக லக்னம் சிம்ம லக்னம் ஆகாது. இது ராகுவே தோஷத்தோடு வந்துருங்க. அடுத்தது மகர லக்னம் கும்ப லக்னம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆகாத ஒரு அமைப்பாக இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே யாரெல்லாம் குழந்தை இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லக்கணம். நைட்டு 10 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ளே யார் குழந்தைகள் எடுக்கிறாங்களோ அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ராகு தோஷம் வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடலாம். கொஞ்சம் கவனமாக எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும். மற்றபடி சுகப்பிரசவமாக தானே தலையெழுத்தில் மாற்ற முடியாதுல்ல. நாங்கள் என்ன தான் ஜோசிக்காரன் இருந்தாலும் கணக்கு போட்டு சொல்லலாம். மற்றபடி விதியை மாற்ற முடியாதுங்கிறத நாங்கள் ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கணும். சரிங்களா? அந்த அமைப்பில் தான் இருக்குது. சரி, யோகம் என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப யோகத்தில் பிறக்குங்க. கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணத்தில் பிறப்பாங்க. சரிங்களா? நட்சத்திர நாம எழுத்துக்கள்லாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா கு க ச ஞ, அதாவது கு க ச ஞ இந்த பெயர் நாமத்தெல்லாம் நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு பேராக வைக்கலாங்க. உச்ச கிரகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா குரு மறுபடி இப்போ அதிசாரத்துலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. அதனால பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா அவர் உச்ச பலனை இழக்கிறாங்க. அதனால உச்ச கிரகமும் இல்லை நீச்ச கிரகமும் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பஞ்சபட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான் பஞ்சபட்சியாக வரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எது சந்திராசிரமமாக அமையும், இந்த குழந்தைக்கு எது சந்திராசிரமமாக அமையும் அப்படின்னா மகர ராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஆட்சியில் யார் எந்த கிரகம் உட்காந்துருக்குன்னா செவ்வாய் ஆட்சியில் நல்லா வலுவாக உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு கிரகம் ஆட்சியில் உட்காந்துருக்குது. அதுவே மற்ற சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வலு சேர்க்கும் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே ஆண் குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு நாடி முறைப்படி நம்ம கிரகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணில் இடது கண் கொஞ்சம் பாதிக்கப்படும். அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாங்க. ஒரு சில சமயத்தில் குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்குமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண் பிள்ளைகளாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆண் வாரிசுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாதிச்சாலும் தந்தை கையில் நிற்காத அமைப்பையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறதா இருந்தால் அருமையாக நல்ல லாபத்தை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்து மூலியமாகவும் வருமானம் வரும். அந்த இது நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவும் விவசாயம் மூலியமாகவும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் சில விபத்துகளையும் சந்திக்க வேண்டியது தந்தைக்கும் குழந்தைக்குமே ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் எலும்பு உடையக்கூடியதோ தேய்மானம் அடையக்கூடிய அமைப்போ பெண்ணும் பெறவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பா, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையாக இருப்பா. சனிக்கிழமை பிறக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு தன்மை இயற்கையிலே வரக்கூடிய அமைப்பு. அப்போனா மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும். ஒரு சில நேரத்தில் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாங்க.
சரிங்களா? கோச்சாரத்துப்படி எனக்கு ஏதாவது சுப பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, வர சித்திரைக்கு மேலே சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் எடுக்கலாங்க, வீடு வாசல் வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அருமையாக இருக்குங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு உண்டான பலன். சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனத்தில் விபத்தையும் சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 200, வாஸ்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரூ. 2000, ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ரூ. 1500, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கறது ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்கும் தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.